உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டு ஓடும். உன் பொருளால் உன் எல்லா விளைச்சலுடைய முதற் பலனால் கர்த்தரை கனம் பண்ணு. நல்லா கவனிங்க, கர்த்தர் நம்மை கிருபையாக வேலை செய்ய பலன் தர்றாரு. அதை தான் நீங்கள் உபாகமம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். ஐஸ்வர்யம் எப்படிப்பா சம்பாதிச்சான்னு கேட்டா, அதை சம்பாதிக்கிறதுக்கு பலனை கர்த்தர் கொடுத்தார். ஐஸ்வர்யம் கையில வந்த உடனே, வருமானம் கையில வந்த உடனே, லாபம் ஈட்டின உடனே, இதெல்லாம் சம்பாதிக்கிறதுக்கு பலன் கொடுத்த கர்த்தரை மறந்துடக்கூடாது. ஒரு மனுஷனால அதிகபட்சம் என்ன செய்ய முடியும்னா விதைக்க முடியும். இன்னும் கொஞ்சம் கூடிய பட்சம் என்ன செய்ய முடியும்னா நீர் பாய்ச்ச முடியும். அவ்வளவுதான். விளைய செய்கிறவர் கர்த்தர் தான். அல்லேலூயா. நாமளே விதைச்சு நாமளே நீர் பாய்ச்சி ஒரு உள்ள இருந்து செடியை உள்ள இழுத்து வெளியே கொண்டு வர முடியுமா? மரமாக்குறது சைட்ல மசாஜ் பண்ணி மரத்தை வளர வைக்க முடியுமா? சொல்லுங்க. நாம ஏதோ கை பிரயாசத்தினால கனி முளைக்கிறதுக்கு, கனி காய்க்கிறதுக்கு நம்ம ஏதாவது உதவி செய்ய முடியுமா? ஒண்ணும் பண்ண முடியாது. கர்த்தர் விளைய செய்கிறார். அதே போல உழைக்கிறோம், வேலை செய்யறோம், சம்பாதிக்கிறதுக்கு பலன் கர்த்தர் தான் தர்றாரு. விளைச்சலின் பலனை கர்த்தர் தர்றாரு. இப்போ ஞானி சொல்றாரு, எப்பா நீ கர்த்தரை எப்ப நினைக்கணும் தெரியுமா? நீ விதைக்கும் போது கண்ணீரோடு விதைச்ச, நீர் பாய்ச்சும் போது கண்ணீரோடு நீர் பாய்ச்சன. ஆண்டவரே எனக்கு லாபத்தை தாங்க, எனக்கு கனியை தாங்க, எனக்கு விளைச்சலை தாங்க, எனக்கு வருமானத்தை தாங்க அப்படின்னு நீ ஜெபம் பண்ண. ஆனா பலன் வந்துருச்சு. பலன் வந்த உடனே இது நான் சம்பாரிச்சு எடுத்துட்டு ஓடாத, கர்த்தரை கனம் பண்ண, கர்த்தரை கனம் பண்ண. பழைய ஏற்பாட்டுல தேவன் சம்பாதிக்க பலன் கொடுக்கிறார் என்பதை ஜனங்கள் மறக்காம நினைக்கணும்ன்றதுக்காக அவளுடைய எல்லா விளைச்சல்களையும் 10ல் ஒரு பகுதியை தசம பாகமாக கொண்டு தேவனுடைய ஆலயத்திலே கொடுக்க வேண்டும் என்று ஆண்டு கற்பனை வைத்திருந்தார். ஏன் இந்த கற்பனை கொடுத்தாருன்னா, அப்பா இந்த லேண்ட் உனக்கு ஃப்ரீயா கொடுத்தேன், இந்த தேசம் பாலும் தேனும் ஓடுற தேசம், கட்டாத வீடு நட்டாத தோட்டம், உனக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் உனக்கு நான் ஃப்ரீயா கொடுத்தேன். நீ ஒரு காலம் அடிமையா இருந்த, துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்த, ஈப்தின் பாவத்துல வாழ்ந்த, அடிமைத்தனத்துல வாழ்ந்த, உன்னை விடுதலையாக்கி இவ்வளோ பெரிய ரட்சிப்பு உனக்கு கொடுத்தேன். இப்ப நீ எல்லாம் சம்பாதிக்கும் போது கர்த்தரை மறந்துடாது. ஒரு தேவனுடைய பிள்ளை கர்த்தரை எதுல நினைக்கணும்னு சொன்னா, தன் சம்பாத்தியம் கையில வரும்போது கர்த்தரை மறந்துடக்கூடாது, கர்த்தரை நினைவு கூறணும். எல்லா வருமானத்திலையும் தேவனுக்கு முதற் பலன் நான் கொடுப்பேன். பழைய ஏற்பாட்டுல 10ல் ஒரு பங்கு என்று சொல்லப்பட்டது. புதிய ஏற்பாட்டுல அவன் தன் மனதில் நியமித்தபடி கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். கட்டாயமாயும் அல்ல, விசனமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். தன் மனதில் எப்படி நினைக்கலாம்? நீங்க எவ்வளவு நன்றியா இருக்கிறீங்களோ, எவ்வளவு நீங்க நினைவு கூறுறீங்களோ அவ்வளவு கொடுக்கலாம். தன் மனதில் ஒரு மனுஷன் நான் தசம பாகமாக கர்த்தருக்கு கொடுப்பேன் என்று நியமிப்பானா கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்வார். ஒரு மனிதன் தீர்மானிக்கிறான், தசம பாகம் இல்ல, நான் இன்னும் அதிகமா கொடுக்க போறேன், கர்த்தர் நினைவு கூறுவார், அதை ஆசீர்வதிப்பார். எனக்கு தசம பாகம்லாம் ரொம்ப ஜாஸ்திங்க, 10% கர்த்தருக்கு எப்படி கொடுக்கறது, நான் வேணா 1% கொடுக்குறேன், அதையும் கர்த்தர் ஏற்றுக்கொள்வார், நினைவு கூறுவார். ஆனா ரொம்ப முக்கியமானது என்னன்னா, எல்லா வருமானத்துல அவரை நினைவு கூறணும். நீங்க நிறைய பேர் பாஸ்டர் வேலைக்காக ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், சம்பாத்தியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், வியாபாரத்துக்கு ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், எல்லாத்துக்கும் ஜெபம் வேணும். ஆனா வருமானம் வரும்போது அவன் கர்த்தரை நினைக்கிறது இல்லை. ஒரு தேவனுடைய பிள்ளை கர்த்தர் கையில கொடுக்கிற சம்பாத்தியங்கள் எல்லாவற்றிலேயும் தேவனை கனம் பண்ண வேண்டும். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ண. இன்னைக்கு கனம் பண்ண விரும்பாதவர்கள் இன்னைக்கு இதெல்லாம் கொடுக்க வேண்டியது இல்லைன்னு சொல்லலாம் நிறைய பிரசங்கம் பண்றாங்க. அது அவங்களுக்கு பாடு, அது அவங்க போட்டோம். நமக்கு ஒண்ணு தெரியும், சம்பாதிக்க பலன் கொடுத்த ஒரு தேவனை நான் அறிந்திருக்கிறேன், அவருக்கு நான் நன்றியா இருக்கேன், அவருக்கு நன்றியா இருக்கிறேன்.
அவருக்கு என்னுடைய பொருட்களை, என்னுடைய வருமானங்களை கர்த்தருக்கு முன்பாக நான் அக்னாலேஜ் பண்றேன். என்னுடைய முதற் பலன்களை கர்த்தர்ட்ட கொண்டு வர்றேன். தேவனை இதை ஏற்றுக்கொள்ளும், நன்றியோடு மட்டும் வர்றேன். ஆண்டவரே, இதெல்லாம் சம்பாதிக்கிற பலன் நீங்க தான் தந்தீங்க, ஜீவனை நீங்க கொடுத்தீங்க. ஆகவே உமக்கென்று நான் கொடுக்கிறேன். உம்முடைய காரியங்கள்ல நான் முதலீடு செய்கிறேன். நான் வந்து கர்த்தருக்கென்று நான் கொடுக்கறதுல மகிழ்கிறேன். கட்டாயமா இல்ல, விசனமா இல்ல, என் மனதுல நானே நியமிக்கிறேன். இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் நீங்க நியமிங்க. கேட்கறதுனால இல்ல, கட்டாயத்தினால இல்ல, தேவைக்கேற்ற மாதிரி இல்ல, நீங்க நியமிங்க. என் மனதுல நியமிக்கிறேன், நான் நியமித்து கொடுக்கிறேன். இதை போல ஒரு தாராளம் உள்ள ஒரு தேவன் யாருமே கிடையாது. நீங்க வந்து ஒரு கவர்மெண்ட்ல வந்து டாக்ஸை நீங்க நியமிக்க முடியாது. பில்ல வரும் 28% டாக்ஸ்னா கட்டி தான் ஆகணும். 18% டாக்ஸ் போட்டு கொடுத்தாங்கன்னா கட்டி தான் ஆகணும். உங்க வருமானத்துல எவ்வளவு வருதுன்றது கணக்குல வந்துட்டு 25% டாக்ஸ் கட்டுங்கன்னு சொன்னா கட்டி தான் ஆகணும். கட்டலன்னா தண்டனை. இது உலகம். ஆனா தேவன் எவ்வளவு காருண்யம் உள்ளவர் பாருங்க. அவர் சொல்லுகிற, நீ நியமிச்சுக்கப்பா, நீ நியமிச்சுக்கோ, உன் மனதுல நீ நியமிக்காம செய்யாதீங்க. நீங்க நிறைய பேர் ஆண்டு இருக்கும்போது பிச்சை காசு போடுற மாதிரி போடுறாங்க. அப்படிலாம் போடாதீங்க. நீங்க நியமிங்க. ஒவ்வொரு மாதமும் கர்த்தர் எனக்கு சம்பாதிக்க பலன் தர்றாரு, என் வியாபாரத்தை கர்த்தர் கூட்டி கொடுக்கிறாரு, என்னை ஆசீர்வதிக்கிறாரு. என் மனதுல நான் நியமிக்கிறேன். நான் எவ்வளவு கொடுப்பேன், எவ்வளவு நான் தருவேன். என் மனதுல நான் நியமிச்சிருக்கேன். சில காரியங்களை நியமிச்சிருக்கேன். வெளியே நான் சொல்றது இல்லை, ஆனா என் மனதுல நியமிச்சிருக்கேன். கர்த்தருக்குரிய காரியங்கள்ல நான் என்னுடைய நியமனத்தின்படி என் மனதில் ஆவியானவர் என்னை எப்படி நடத்தினாரோ அப்படி நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன் கர்த்தருடைய கிருபையினால. ஒவ்வொருவர் அதை செய்யணும். அப்படி செய்யும் போது நாம நினைவுகள்ல கர்த்தரை கொண்டு வர்றோம். தேவை வரும்போது கர்த்தர்ட்ட வந்துட்டு கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்த உடனே அவரை மறக்கிறது தேவனுக்கு பிரியமில்லை.